கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விதமான தவறு இருக்குது. நான் 2 விஷயம் சொல்கிறேன். 2 பேர், ஒருத்தர் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை, இன்னொருத்தர் வந்து அது எத்தனை ஆயுள் தண்டனைன்னு தெரில. இந்த மாதிரி 2 வீடு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்டு அமைப்பை நம்ம நேயர்களுக்காக சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் மல்டிபிள், அதாவது 2 ஆயுள் தண்டனை உள்ள ஒருத்தருடைய வீட்டு அமைப்பு எப்படின்னா, அந்த காலங்களில் கட்டக்கூடிய ஒரு ஓட்டு அமைப்பு, ஓட்டு வீடு நீளமாக கட்டிடுவாங்க. ஸோ அதோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி அல்லது 20 அடி தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே சமையல் பண்ணுறதும், அதுக்குள்ளேயே தூங்குறதும், அதுக்குள்ளேயே மூட்டை ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கிறதும், அதுக்குள்ளேயே டாய்லெட் வச்சுக்கிறதும். இப்போல்லாம் டாய்லெட் வந்திருக்கு, முன்னாடி டாய்லெட் கிடையாது. இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு வீடும், அந்த வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு பெரிய பள்ளம், அது கிணறுன்னு சொல்லலாம். அவங்க அந்த வீட்டில் வந்து குப்பை குழின்னு சொல்லுவோம் எங்கள் சைடில். குப்பை கொட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பள்ளம். இந்த வீட்டில் உள்ள நபர் ரொம்ப காலம் வழக்கு நடக்குது, தண்டனை கொடுக்குறாங்க. திரும்ப ஒரு மேல்முறையீடு போகிறாரு, அங்கேயும் போய் அவர் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து இப்போ வந்து செல்லில் தான் இருக்கார். இது ஒரு வீட்டு அமைப்பு. இன்னொருத்தர் வந்து மல்டிபிள் ஆயுள் தண்டனை, அவருக்கு எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அவருடைய வீடு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு. அந்த நார்த் ஃபேஸிங் வீட்டில் வடமேற்கில் வடக்கு பக்க வாசல், வீட்டுக்குள்ளே வந்து வடகிழக்கில் வந்து கிச்சனோ அல்லது டாய்லெட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. வீட்டுக்கு மேலே வடகிழக்கில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதாவது ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. வீட்டுடைய மேற்கு பக்கம் வந்து பெரிய கிணறு, சின்ன கிணறு கிடையாது, விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கிணறு. ஸோ இந்த 2 வீடுகள் வந்து நம்ம ஸ்டடிக்காகவே வேண்டி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். உங்களை நீண்ட காலம் இவங்கெல்லாம் ஏன் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஆராய்ச்சிக்காக நம்ம எடுக்கப்பட்ட வீடுகள் இது. ஸோ நண்பர்களுக்கு நம்ம இங்கே சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வழக்கு நடக்குது, ஜெயில் வரைக்கும் போகிறாங்க, திருப்பி வந்துடுறாங்க, தற்காலிகமாக போயிட்டு வராங்க, 1 வாரம் 2 நாள் 3 நாள்லாம் கூட போய் வராங்க. பட் இந்த மாதிரி நீண்ட காலம் ஒரு தண்டனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய வாஸ்து தவறு இருக்கிறனால தான் அவங்க அப்படி ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிகிறேன். ஸோ இந்த மாதிரியான நிலைக்கு அவங்க தள்ளப்படுறதுக்கும் காரணம் அந்த மாதிரியான தவறான வாஸ்துப்படி கட்டமைப்பு தான் அப்படின்றது நான் உறுதிப்பட சொல்கிறது. இந்த வாஸ்துப்படி தவறான கட்டமைப்புகள் தான் இந்த மாதிரியான சூழலுக்கு அவங்கள தள்ளி இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். நான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வாஸ்து சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் 8220544911 என்ற தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதியும் இருக்குது. நன்றி.